முயற்சி இல்லை, தொடர்ந்து முயற்சிக்க வேண்டும். இப்போது படிக்கிறோம், நாளைக்கும் படிக்க வேண்டும். நாம் வீட்டில் படிக்கலாம். 10 நிமிடம் அருள்பா படிக்க வேண்டும், திருக்குறள் படிக்க வேண்டும். ஏன் படிக்கிறேன்? அருள் சேகரிக்கணும். எதுக்கு அருள் கேட்டா, நெஞ்சத்திலே தெளிவிருக்க வேண்டும் அல்லவா? அருள்பா படித்தல், திருவாசகம் படித்தல், திருக்குறள் படித்தல் போன்ற நூல்கள் எதுக்கு படிக்கிறா? நெஞ்சத்திலே தைரியம் இருக்க வேண்டும். வறுமையில்லா வாழ்வு வேண்டுமல்லா படிக்க வேண்டும் அருள்பாவை. ஆந்தி சித்திக்கு சிறப்பறி வேண்டுமா படிக்க வேண்டும் அருள்பாவை. பகையில்லா வாழ்வு வேண்டுமா படிக்க வேண்டும் அருள்பாவை. வியாபாரம் சிறக்க வேண்டுமா படிக்க வேண்டும் அருள்பாவை. குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டுமா படிக்க வேண்டும் அருள்பாவை. பகையில்லா வாழ்வு வேண்டுமா, மலர் இதயத்திலே தூய்மை வேண்டுமா, வஞ்சனை இல்லா வாழ்வு வேண்டுமா, அது புலால் உண்டாத பண்பு வேண்டுமா, மது அருந்தாத பழக்கம் வேண்டுமா, நல்ல நட்பு வேண்டுமா, உலகத்தில் எது வேண்டும் அத்தனை நடக்கும் அருள்பாவி படித்தால், அல்லது திருக்குறளை படித்தால், திருவாசகம் படித்தால். நாங்கள் சுட்டி காட்டுகின்ற நூல்லாம் உயர்ந்த நூல்கள். இங்கே படிக்கப்படுகின்ற நூலாக எதாக இருந்தாலும் சரி, அத்தனையும் முற்று பெற்ற முனிவர்களை தான் படிப்போம். முற்று பெற்ற முனிவர் நூலை தவிர மற்றவர்கள் நூல்களை படிக்க மாட்டோம். அது மட்டுமல்ல, எங்கள் கரம் குவிந்தால், சிரம் தாழ்ந்தால், அது பெற்ற முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும். மாணிக்க வாசகனாக இருக்க வேண்டும், தாயுமான சாமியாக இருக்க வேண்டும், பட்டத்தாரா இருக்க வேண்டும், ராமலிங்க சாமியாக இருக்க வேண்டும், அகத்தீசனா இருக்க வேண்டும், நந்தீசனா இருக்க வேண்டும். இது போன்ற முதுபெரும் ஞானிகள் தான் தரையை வணங்குவோம். முதுபெரும் ஞானிகள் தான் கரம் கூப்புவோம். செத்தவனை வணங்க மாட்டோம். சிறு தெய்வ வழிபாட்டில் நாம் ஈடுபட மாட்டோம். காரணம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆகவே இந்த சங்கம் சுட்டி காட்டக்கூடிய கருத்து, சுட்டி காட்டக்கூடிய கருத்துகள், சுட்டி காட்டக்கூடிய மகான்கள் காட்டுகின்ற பாதை தெளிவான பாதை. தெளிவான பாதை என்பதுக்கு எடுத்துக்காட்டு இங்கே நடக்கிற அறப்பணிகள். இந்த சங்கம் தெளிவான சங்கம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இங்கே உள்ள அன்பர்கள் அத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த சங்கம் தெளிவான சங்கம், தெளிந்த சங்கம், அருள் உள்ள சங்கம் என்பதற்கு காரணம் அறப்பணியை செம்மையாக நடக்கின்றது. தடை இல்லாமல், தடையே இல்லாது நடக்கின்றது. மேலும் மேலும் நடக்கும், மேலும் மேலும் நடக்கும், மேலும் மேலும் நடந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம்? இதயத்தை தூய்மை இருக்குது. திருவள்ளுவர் தினமும் பூஜை செய்கிறோம். நாங்கள் அறப்பணி செய்கிறோம். அறப்பணி செய்வதனால்தான் இந்த ஆற்றல். தினம் பூஜை செய்கிறோம். யாரை வணங்குகிறோம்? ராமலிங்க சாமியிலே, திருமலை தேவா, அகத்தீசா, மாணிக்கவாசன் என்று அழைக்கிறோம். அதை என்ன வேண்டும் என்று கேட்பார். தெளிந்த அறிவு வேண்டும், நல்ல மனம் வேண்டாம். தெளிந்த அறிவும் நல்ல மனம் வேண்டும். நான் கிட்ட கேட்கிறோம். இல்லத்தான் என்ன கேட்டான்? வறுமை இல்லாத வாழ்வு வேண்டும், நோய் இல்லாத வாழ்வு வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேண்டும். பிள்ளைகளுக்கு திருமணமாகின்ற வயசு வந்து விட்டது. பிள்ளைகளுக்கு தடை இல்லாமல் திருமணக்க வேண்டும். என் மகனுக்கு நல்ல பெண்ணாக அமைய வேண்டும், அல்லது மகளுக்கு நல்ல கணவனாக அமைய வேண்டும், சொந்த வீடு அமைய வேண்டும். நீ எனக்கு அருள் செய்யன்னு கேட்கிறோம் ராமலிங்க சாமியில். ஆகவே நாங்கள் கேட்கிறோம், அடியேன் எடுத்துக்கொண்ட லட்சியத்தின் தடையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அடியேன் மரணமில்லா பெருவாள் பெற வேண்டும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும். அடியன் யான் என்று கருவங்குள்ளாது இருக்க வேண்டும். அடியன் பண்புலவனாக வளர வேண்டும். இனிமையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்களிடம் இந்த கொனைக்கேடு இருக்கக்கூடாது. இருந்தாலும் உணரக்கூடிய அறிவு கேட்கிறோம் நாங்கள். இப்படி அன்பர்கள் கேட்கிறார். எங்களிடம் கொனைக்கேடுகளை உணர்ந்து இருக்க அருள் செய்ய வேண்டும். எங்களிடம் உள்ள கொனைக்கேடுகளை நன்கு உணர்ந்து கொள்ள அருள் செய்ய கேட்கிறோம். உணர்ந்து கொள்ளால் மட்டும் போதாத ஐயனே, அந்த கொனைக்கேடுகளை நீ நீக்கி தர வேண்டும் கேட்கிறோம். ஆகவே எங்களுக்கு எது நன்மை தீமை என்று தெரியாது என்று உணர்த்த வேண்டும் கேட்கிறோம். உணர்த்துவது போதாத ஐயனே, உணர்த்துவது மட்டுமல்ல, அந்த கொனைக்கேடுகளையும் அந்த கேடுகளை நீக்குவதற்கு நீ அருள் செய்யணும். நன்மை தீமை உணரலாம், உணர்த்த வைக்கலாம், உணர்த்தலாம். ஆனால் உணர்த்துகின்ற நன்மை தீமையை, எது நன்மை எது தீமை என்று உணர்த்துவது போதாது, தீமையை நீக்கி நன்மையை கடைபிடிக்கவும் அதில் வெற்றி காணும் அருள் செய்யணும் கேட்கிறோம். இதுதான் அந்த சங்கத்தின் கொள்கை. இனி வருங்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு காத்துள்ளது சமுதாயத்திற்கு. அது என்ன வாய்ப்புன்னா, அமைதியான வாழ்வு. நிலநடுக்கம் இருக்க முடியாது, புயல் இருக்க முடியாது, எரிமலை இருக்க முடியாது, அதிக மழையோ அல்லது அதிக வறட்சி இருக்காது. ஆக உயர்ந்த நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சமுதாயத்துக்கு காத்துள்ளது ஞானிகள் ஆசியால். ஆகவே நாம் எல்லாம் அந்த வாய்ப்பை பெற வேண்டும். அந்த வாய்ப்பு எப்படி பெறுவோம்னா, நாமும் புண்ணியம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் நாம் நல்லபடி வாழ வேண்டும் என்றால் பெரியோர்கள் திருவடியை பூஜை செய்து ஆசி பெற வேண்டும். ஞானிகள் நினைத்தாலே நல்ல சிந்தனை வரும். ஞானிகள் நினைத்தாலே நல்ல குணம் வரும். ஞானிகள் நினைத்தாலே தய சிந்தை வரும். ஞானிகள் நினைத்தாலே செல்வம் பெருகும். ஞானிகள் நினைத்தாலே குடும்ப ஒற்றுமையாக இருக்கும். ஞானிகள் நினைத்து பூஜை செய்து வந்தாலே நல்ல புத்திரபாக்கியம் உண்டாகும். ஞானிகள் நினைத்து எல்லா நலமும் பெற வேண்டும் என்று சொல்லி ஏதோ நான் சில கருத்துக்களை சொல்லியிருப்பேன். அது போதிய கல்வி விழா காரணத்தினாலே சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அன்பர்கள் படித்தார்கள், அவரை மனமாற வாழ்த்துகிறேன். சில குறை என்னிடம் இருக்கத்தான் செய்யும்.
அதை கற்று வந்த பெரியவர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிக்கிறேன். வணக்கம்.